கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்முடைய புதிய செய்திக்குள் கடந்து செல்கிறோம். கொடுக்கும் தேவன், கிவிங் காட். முதல் செய்தியை தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென், எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். ஆமென். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். உமது இல்லத்தின் வாசலில் காத்திருப்பேன். ஆமேன், காத்திருப்பேன். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமேன், எவ்வளவு இன்பமானது. உம்மிலே வெள்ளங்கொள்ள மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஆமேன். உம்மிலே வெள்ளங்கொள்ள மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஆமே, நடந்தாலும் சோர்வடையார். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமேன், எவ்வளவு இன்பமானது. கண்ணீர் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். ஆமேன். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு சியோனை காண்பார்கள். ஆமேன், சியோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமேன், எவ்வளவு இன்பமானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஓர் நாள் மேலானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஓர் நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தின் வாசலில் காத்திருப்பேன். ஆமேன், வாசலில் காத்திருப்பேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட். நம்ம ஒரு புதிய செய்திக்குள்ளே கடந்து வருகிறோம். அது கொடுக்கும் தேவன், கிவிங் காட். செய்திக்கு ஆதாரமான வசனம் ஆதியாகமம் 28வது அதிகாரம் 13வது வசனம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமா இருக்கிற கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன், கொடுப்பேன். யாரிடம் சொல்லுகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒன்றுமே இல்லை. கையில ஒரு கோல் இருக்கு, தலையில ஒரு கல் இருக்கு, அவ்வளவுதான். எவ்வளவோ எதிர்பார்ப்போடு வாழ்ந்த மனிதன். ஒரு சிலர் நான் பாத்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில ஒண்ணுமே இருக்காது. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரை எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி அப்படி சிலரை நான் பார்த்திருக்கேன். ஆனா இவர் ஒரு பெரிய ஒரு தகப்பான், ஈசாக்குக்கு மகனாக பிறந்தவர். நிறைய எதிர்பார்ப்போடு வாழ்ந்தார். நிறைய எதிர்பார்ப்போட வாழ்ந்து இப்ப வெறும் கையா இருக்கிற யாக்கோபிடம் ஆண்டவர் நான் தருவேன்கிறார். உனக்கு மாத்திரமல்ல, உன் சந்ததிக்கும் நான் தருவேன். இப்ப இந்த யாக்கோபு ஆண்டவர் தேடவே இல்லை. அவங்கெல்லாம் உபவாசம் போட்டு ஆண்டவரை அழுது ஒரு சில ஊழியக்காரர்களுக்கு காணிக்கையை அனுப்பி அதெல்லாம் பண்ணி அந்த காரியத்தை சாதிக்க நினைப்பாங்க. ஆனா யாக்கோபு அப்படி கிடையாது. இவர் ஆண்டவரை தேடல. ஜெபம் கூட இந்த பொசிஷன்ல ஜெபம் பரவ பண்ணார். இந்த இடத்துல அவர் ஜெபம் பண்ணவில்லை. வந்து எல்லாம் ஏமாற்றமான சூழ்நிலை, பயம் சூழ்ந்த நிலை. அண்ணன் தன்னை கொல்ல வருவான்னு நினைக்கிறேன். ஸ்டேஜ் அண்ணன் கொல்ல வருவான்னு நினைச்சு பயந்திருக்கிற யாக்கோபுக்கு ஒரு காதல ஒரு தேன் போல ஒரு வார்த்தை வருது. நான் உனக்கு தேசத்தை
கொடுப்பேன். அவர் கொடுக்கிறதற்கு அவர் யார் அப்படின்னா நம்முடைய தேவைகளை அறிந்த தேவன். நம்முடைய தகப்பனார், நம்முடைய தாய்க்கு நமக்கு என்ன தேவைன்னு தெரியும். பிள்ளைகள் எல்லாம் வீட்டுக்கு போனா அம்மா ஒரு சாப்பாடு வச்சிருக்கோம், ஆஹா ஓஹோன்னு இருக்க. ஆனா அந்த பிள்ளை ஆசையா என்ன சாப்பிடுன்னு அந்த அம்மாவுக்கு தெரியும். அந்த சாப்பாடை வச்சிருக்கோம். அந்த அம்மாவுக்கு தெரியும் என் பிள்ளைக்கு இது தேவைன்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஐ வில் கிவ், நான் கொடுக்க வல்லமை உள்ள தேவன். நம்ம அந்த செய்தியை புரிந்து கொள்றதுக்கு அடிப்படையான ஒரு காரியத்தை பொறுத்திருக்கணும். அவருக்கு வல்லமை உண்டு. என்ன வல்லமை உண்டு? கொடுக்க வல்லமை உண்டு. எதை கொடுப்பாரு? உலக மக்கள் கொடுக்கிற காரியங்கள் எல்லாம் கிடையாது. நம்ம பார்க்கக்கூடிய குறிப்புகள் எல்லாமே உலக மக்களால் கொடுக்க முடியாத ஒரு விசேஷமான காரியத்தை தேவன் கொடுக்க இருக்கிறார். இது அவரால் மாத்திரம் கொடுக்க முடியும். சரி, அவன் புரிந்து கொள்கிறார். என்ன புரிந்து கொள்ளுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 28வது அதிகாரம் 28:14. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த பொழுது, மெய்யாவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு கொடுக்க வல்லமை உள்ளவர் இந்த இடத்துல இருக்கிறார். சில பிள்ளைகள் எல்லாம் அம்மாட்ட அடிச்சு பிடிச்சு எனக்கு அதை குடு குடு குடு, கொடுக்கல நான் அவன்கிட்ட பேச மாட்டேன், இப்படி எல்லாம் அவங்க பிளாக்மெயில் பண்ணி வாங்குறவங்களை நான் பார்த்திருக்கேன். அது பெண் பிள்ளைனாலும் சரி, ஆண் பிள்ளைனாலும் சரி, அவங்களுக்கு காரியத்தை சாதிக்க தெரியும். ஒரு சில பிள்ளைகளுக்கு அம்மா கொடுக்காது, அது வேற கதை. சரி, ஆண்டவர் எப்படி கொடுப்பார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவர் கொடுக்கறதுல ஒரு வித்தியாசமாக அவர் கொடுப்பார். எப்படி கொடுக்கிறார் பாப்போமா? மல்கியா 3வது அதிகாரம் 10வது வசனம். மல்கியா 3:10. நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாது மட்டும் உங்களை ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனா? வானத்தின் பலகணி, பலகணினா என்னங்க? ஒரு கதவு, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாங்க. ஒரு சின்ன கதையை சொல்லிட்டு அந்த செய்திக்குள்ள போயிடும். கதை சொல்ல எனக்கு பிடிக்கும். ஒரு பெரிய கோடீஸ்வரன் அதுக்கு ஒரு பையன். இந்த கோடீஸ்வரன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன்னா, அவ்வளவு சொத்து வர வச்சிருக்காரு ஒத்த பையன். ஏன் ஊதாரி அப்படித்தான் இருக்கும். கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா தான் அந்த பணத்துடைய வேல்யூ தெரியும். ஊதாரி பையன்களுக்கு தெரியாது. இவன் பணத்தை விசிறி விசிறி விசிறான். உங்க அப்பா சொல்றாரு, ஏய் என்ன நீ நாளைக்கு ரோட்ல தான் நீ பண்ற. ஏப்பா நீ என்ன பேசுற? அல்ல அல்ல, வத்தாத கடல் புள்ள செல்வத்தை சேர்த்து வச்சிருக்க. உங்க அப்பா சொல்லுவாரு, சரி அப்பாவுக்கு வயசாயிடுச்சு, எப்பனாலும் நான் மறைத்துருவேன், நீ எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் கொடுத்த பிறகு நான் சாவேன். என் கலர் என்னத்தை கேட்க போறான்ட்டு ஒரே டென்ஷன்ல இருக்க பையன் சொல்றான். அப்பா ஒரு காரியத்தை சொல்றேன், இது எனக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லி. என்ன சொல்லியா? இப்ப அப்பா இருக்கிறேன், ஏற்பட்ட சொத்து இருக்குது, இல்லை நான் சொல்லல. ஒரு நாள் வரும், எல்லாம் கையை விட்டு போயிடும். இன்னைக்கு உனக்கு சாப்பிட பணம் இருக்காது. அந்த நேரத்துல அப்பா சொல்ற ஒரு இடத்துல போய் நீ சூசைட் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருந்தா அங்க போய் சூசைட் பண்ணணும். ஏ லூசு, என்னையா நீ பேசுறேன்? லூசு தான் இருக்கேன்னு வச்சுக்கோ. அப்பாக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ண. சரி, ஒரு இடத்த சொல்றாரு, அங்க நான் உனக்கு கயர்லாம் கட்டி வச்சிருக்கிறேன், எல்லாம் உனக்கு. அது கூட அப்பா கஷ்டம் கொடுத்துறேன். ஒரு சேர் வேற போட்டு வச்சிருக்கேன், ஸ்டூல் மேலே ஏறி கழுத்தை மாட்டிக்கிட்டு நீ கீழே விழுந்தேன்னா உனக்கு நீ அப்பா கொடுத்த ப்ராமிஸை நீ காப்பாத்திக்கிடுவா அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அந்த இடம் தெரியும். சரி, அங்க போட்டு வச்சிருக்கியா? ரைட்டு, அங்க போய் நான் சாகிறேன். ரைட்டா அப்பா, இப்ப நீ சாகிட்டு. கொஞ்ச நாள் அப்பா இருந்துட்டார். அப்பா சொன்னபடியே எல்லாமே இழந்துட்டான். இழந்த பிறகு ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஸோ அப்பா சொன்னார் இல்லையா, சரி அப்பா அதை கொடுத்து சம்பாதிச்சு தானே இவ்வளவு. நம்ம அப்பா சொன்னாப்புல அந்த தூக்கில் கழுத்தை போட்டுட்டு நம்ம சாகுன்ட்டு நான் போயிடலாம். போய் பார்த்தோன்னா மேலே ஒரு சுவர் இருக்கு, அதில் அந்த கயிறு தொங்கிட்டு இருக்கு. பரவாயில்ல, ஒருவேளை அப்பா நல்லா தான் நமக்கு இது கூட கஷ்டம் இல்லாமல் பண்ணிட்டாருன்ட்டு அந்த ஸ்டூலை போட்டு கழுத்தில் மாட்டிக்கிட்டு கீழே குதிக்கிறான். குதிச்சா மேலே ஒரு கதவு திறந்து மேல இருந்து ரூபா, வெள்ளி காசு, தங்க காசு மோதுன்னு விழுகுது. பார்த்தா சப்பா,
அப்பா எவ்வளோ நல்ல அப்பாட்டு. ஆனால் அன்னைக்கு பணத்தை வீணாக்கல, புரிஞ்சுக்கிட்டான். ஓஹோ, அந்த பணம் உங்களை விட்டு போயிடும்னு அப்பா சொன்னது ரைட்டுன்ட்டு சிக்கனமா அப்பா செய்த பிஸ்னஸை செஞ்சு இன்னும் மேலே வந்தான்றது ஒரு கற்பனை கதை இது. ஆனா இப்படி ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறந்து நான் உன்னை இடம் கொள்ளாதபடி ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறார். சரி, யாக்கோபுக்கு கொடுத்த முதல் ஆசீர்வாதம் என்ன? கிவிங் காட். அவர் என்ன கொடுத்தார் வாசிப்போமா? முதல் ஆசீர்வாதம் ஃபர்ஸ்ட் சரியான இடத்துக்கு கொண்டு போறார். ஆதியாகமம் 29வது அதிகாரம் முதல் வசனம். யாக்கோபு பிரயாணம் பண்ணி கீழ்த்திசை தேசத்திற்கு போய் சேர்ந்தான். அங்கே வயல்வெளியிலே காட்டு. சரியான இடத்துக்கு போய் சேர்ந்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் நாங்கள் ஆரான் ஊரார். இந்த சரியான இடங்கிறத உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 27வது அதிகாரம் 43 வசனம். ஆகையால் என் மகனே, நான் சொல்லுவதை அம்மா சொல்றாங்க, நீ எழுத புறப்பட்டு ஆரானிலே இருக்கிற என் சகோதரனாக லாபானிடத்துக்கு ஓடி போய் இப்பெல்லாம் எவ்வளவோ ஒரு மேப் இருக்கு, அதை போட்டாச்சுன்னா நம்ம எங்க போறோம்ன்றது கரெக்டா காட்டு. ஒரு தடவை கோயில்பட்டியில் ஒரு கல்யாண வீட்டுக்கு நானும் என் தம்பியும் போறோம். அந்த கூகுள் மேப்ல போட்டாச்சு கோயில்பட்டியில் இந்த இடம் வந்தோடனே டர்ன் டு த ரைட் சைடு. நீங்க போகிற கல்யாண மண்டபம் சேர்றதுக்கு 10 minutes ஆகும் அப்படின்னு சொல்லி, அப்புறம் பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல பாருங்க மண்டபம். ஆடாப்பா, என்ன அழகாக எங்களை கூட்டிட்டு போய் அந்த இடத்துக்கு விட்டுச்சு. யாரே எங்களுக்கு தெரியாது. அந்த வசதி இன்னைக்கு இருக்கு, அன்னைக்கு கிடையாது. ஆனா ஆண்டவர் கொடுத்த கிவிங் முதல்னா சரியான இடத்துக்கு போனேன், நான் கூட்டிட்டு போயிருவேங்கிறார். ஏன் சரியான இடத்துக்கு கூட்டிட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் மூலமாக ஒரு பெரிய சந்ததி வர வேண்டியது இருக்கிறது. அந்த பெரிய சந்ததி வர்றதற்கு தவறாக போகவும் முடியும். 27வது அதிகாரம் ஆதியாகமம் 27வது அதிகாரம் 46வது வசனம். பின்பு ரெபெக்காள் ஈசாக்கை நோக்கி, ஏத்தின் குமார்த்திகள் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பா இருக்குது. இந்த தேசத்து பெண்களாகிய ஏத்தின் குமார்கள் யாக்கோபு ஒரு பெண்ணை எடுத்தால் என் உயிருக்கு அது அம்மாவுக்கு அந்த 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 மக்களை பிடிக்காது, ஏத்தின் குமார்த்திகளை பிடிக்காது. ஏன்னா இந்த நாங்க நாகர்கோவில் அநேகருக்கு நாகர்கோவில் பொண்ணு எடுக்க மாட்டாங்க, எனக்கு தெரியும். ஏன் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க பேச்சு வேற மாதிரி இருக்கும், அவங்களுடைய டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு மீன் இல்லைன்னா சாப்பாடு இறங்காது. இந்த ஒரு மக்கள் மீன் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க, சாப்பிடுவாங்க, என்னைக்காவது ஒன்றா சாப்பிடுவாங்க. ஆனால் அந்த நாகர்கோவிலிருந்து வர்றவங்களுக்கு ஒரு சின்ன மீனாவது இருக்கும். அதனால இந்த ஊர்ல இருந்து யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, நாகர்கோவில பொண்ணு எடுக்க மாட்டாங்க. அதுபோல ஏத்தின் குமாரத்தையே பிடிக்காது. ஆனா அண்ணன் என்ன செய்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 28:7 யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் அரமை விட்டு ஏசா பார்க்கிறான். நீ கீழ்படுகிறியா? நான் கீழ்படிய மாட்டேன், நான் எங்க அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசா அறிந்து 9 ஏசா இஸ்மவேல் இடத்துக்குள்ளே போய் தனக்கு முன்னிருந்த மனைவி என்று ஆபிரகாமுடைய குமார்த்தையாக இஸ்மவேல் குமார்த்தே நேபாக, அதாவது அம்மாவை இன்னும் மோசமாக்கிறான், கஷ்டப்படுத்துகிறான். ஆனா ஆண்டவர் யாக்கோபுக்கு தருவேன்னு சொல்றது ஃபர்ஸ்ட் ரைட் பிளேஸ கொண்டு போயிட்டார். அதுதாங்க முக்கியம். சரி, குறிப்பு நம்பர் 2, திருமணம். இப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துலதான் அவர் பெண் கொள்ள வேண்டும். சரி, இவரு 32வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆதியாகமம் 29:32. லேயால் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, பாருங்க, தருவேன்ங்கிறாரு, ஒரு சந்ததியை தர்றாரு. ஏன்னா ஆண்டவர், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த பூமியை தருவேன், கிவிங் கார்டு. இப்ப இந்த ஒரு குழந்தைய எல்லாருக்கும் கிடைக்குமா? கிடைக்காது. ஒரு தடவை என்னுடைய மனைவி இப்ப பிராக்டிஸ் பண்றது இல்லை, இப்ப லீடிங்ல இருந்தா புதுசா திருமணமான ஒரு கணவன் மனைவி என் மனைவிட்ட வந்து கேட்கறாங்க,
இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சு, அதுக்குள்ள உண்டாயிட்டா, நீங்க உங்களுக்கு அபார்ஷன் பண்ணணும். ஏன்னா நாங்க ஜாலியா இருக்கணும் கொஞ்சம் வருஷத்துக்கு. இப்பயே பிள்ளையை பத்திட்டு எங்களால வாழ முடியாது. என் மனைவி என்னையும் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ண, தம்பி கேட்டுக்கோ, எத்தனையோ ஒரு பிள்ளை இல்லாம நான் கஷ்டப்படுறத பார்த்துருக்கேன். நீ அந்த திரும்ப வராட்டாலும் பிரச்சனை இல்லை, ஆனா நான் உன் மனைவியுடைய கர்ப்பத்தை கலைக்க மாட்டேன். ஒரு இல்லீகலா ஒரு குழந்தை பிறக்கிறது நாங்க ஹெல்ப் பண்ணுவோம், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா கடவுள் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்துருக்காரு, நீ என்ன செய்யக்கூடாது, அந்த பிள்ளையை கலைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவளை அட்வைஸ் பண்ணி அனுப்பினேன். அதுக்கப்புறம் வரல, வேற எங்கேயும் போய் கர்ப்பத்தை கிடைச்சாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வருகிற சுதந்திரம், அதை ஆண்டவர் கொடுத்துட்டார். கிவிங் ஃபர்ஸ்ட் ரைட் பிளேஸ்ல கொண்டாரு, ரெண்டாவது ரைட் நீட். அவருக்கு அதனால என்ன தேவை, ஒரு குழந்தை தேவை. வாசிப்போமா, ஆதியாகமம் 29வது அதிகாரம் 32. லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தறினார். சிறுமை, அப்ப லேயாளுக்கு இருந்த சிறுமை கண்ணில் ஒரு கூச்சப்பாடு, அதாவது நாளைக்கு ஸ்குவிண்டா இருக்கும். இந்த ஸ்குவிண்ட் இங்க பார்த்தா அங்க தெரியறாப்புல இருக்கும். அது ரொம்ப ஒரு பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆனா ஆண்டவர் அருமையான ஒரு திருமணத்தை கொடுத்துட்டு, அடுத்து 28வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க. 28:13 இதான் லொகேஷன். இங்க இருந்துதான் ஆண்டவர் ஆசிரியத்தை கொடுக்கிறார். அங்கே அவன் ஒரு சொப்பனத்தை கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டது, அது நுனியிலே ஏறி இருந்தவர்கள் ஏறாங்க இறங்குறாங்க. எதற்காக ஏறுறாங்க, எதற்காக இறங்குறாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இவருடைய தேவைகளை அறிந்த தேவனுக்கு இங்க நினைச்சாரு கொடுக்கிறார். அங்கதான் அவர் சொல்றாரு, நான் சந்ததியை கொடுப்பேன் அப்படிங்கிறார். சரி, மூணாவதாக ஆண்டவர் என்ன கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனம். வாக்கு தத்தை கொடுக்கிறார், ப்ராமிஸ். எப்பவுமே இந்த வாக்கு தத்தங்கிறது ஆண்டவரால் மாத்திரம் கொடுக்க முடியுங்கிறதுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் உன்னோடு இருந்து ஃபர்ஸ்ட் இந்த வாக்கு தத்தம் கொடுப்பேங்கிறது, ஐ வில் பி வித் யூ. என் தகப்பனார் டாக்டர் ஹெச் லைசாண்டர், அவரை மாதிரி நான் ஒரு பர்சனாலிட்டியை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே கிடையாது. நான் எத்தனை பேரை பார்த்துருக்கேன். ஏதாவது ஒரு பிரச்சனை எங்க அப்பாட்ட வந்தாங்க, ஒண்ணு சொல்லுவார், டே அப்பா இருக்கேன்டா பாத்துக்கிறேன். என்னது, அப்பா இருக்கேன் பாத்துக்கிறேன். 90 எங்க அப்பா இறக்குறாரு, அது வேற. அவரால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. எங்களுக்கு ரொம்ப மலைப்பா இருக்கும், பண்ணி முடிச்சுட்டு வந்துருவாரு. ஆனா இந்த தகப்பன், பரம தகப்பன் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து. இந்த வாக்கு தத்துவத்தில் என்ன கொடுக்க, காத்து. இந்த நேரமே அவருக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். ஓஹோ, என் அண்ணன் ஏசா வர்றான், ஏசா வந்தாலும் எனக்கு என் பரமபிதா ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார், வாக்கு, ப்ராமிஸ். உன்னை காத்து இந்த தேசத்துல உன்னை திரும்பி வர பண்ணுவேன், இந்த தேசத்துல உன்னை திரும்பி வர பண்ணுவேன்னு சொல்றாரு. ஆனா இவங்க அம்மா ரெபேக்கா போனா, ரெபேக்கால திரும்ப அவர் பார்க்கவே இல்லை. ஆனா வெறும் கையா போறாரு, பரிவாரத்தோடு திரும்ப வர பண்ணிக்கிறார். இது ஒரு ப்ராமிஸ். நான் உன்னோக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடு, சொன்னதை செய்யும் அளவு. நம்மளுடைய ஆயுசு எவ்வளவு நாள் நமக்கு தெரியாது. நம்ம நிறைய கற்பனைகள்லாம் வச்சிருப்போம், இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும். ஆனா ஊடாலேயே ஒரு நாள் வரும், இந்த இடத்த நம்ம கடந்து போகணும். ஆனா ஆண்டவர் இந்த ப்ராமிஸ செய்து முடிக்கிறவரை நான் உன்னை கைவிடவே மாட்டேங்கிறார். இது யாருடைய ஆசீர்வாதம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தகப்பனாகிய ஆபிரகாமின் ஆசீர்வாதம். வாசிப்போமா, ஆதியாகமம் 22வது அதிகாரம் 5வது வசனம். 22:5. அப்பொழுது ஆபிரகாம் 22:17 யாருக்கு, ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை தான் இங்க யாருக்கு வருது, யாக்கோபுக்கு வருது. வாசிப்போமா, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி உன் சந்ததியை. இந்த சந்ததியில் யார் வர்றா, யாக்கோபு வர்றார். சரிங்களா, ஆண்டவர் உங்களை பார்க்கிறார், உங்களுக்குள்ள சந்ததியை பார்க்க. நான் 5 சந்ததிகளை
என்னுடைய அப்பாவுடைய அப்பா அவர் சாமுவேல் லைசாண்டர். அவர் தான் அந்த லைசாண்டர் பேர் அவருடைய தான். அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட ஒட்டி கிடைச்சது லைசாண்டர், சாமுவேல் லைசாண்டர். அவர் ஒரு மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தார். என் தகப்பனார், எங்கள் அப்பாவுக்கு 2 அண்ணன், ஒரு தம்பி, 2 பொம்பளை பிள்ளைகள். அது முதல் சந்ததி. 2வது என்னுடைய தகப்பனார் டாக்டர் ஹெச் லைசாண்டர். 3வது நான் ஒரு சந்ததி. 4வது என் மகள் டீனா திவ்யா ஒரு சந்ததி. 5வது ஸ்டீவ் ஜேரட். 5 சந்ததிகளை நான் பார்க்க ஆண்டவர் கிருபை பாராட்டினார். ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரை போலும் கடற்கரை மலர் போலும் பெருகவே பெருக பண்ணுவேன். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரத்துக் கொள்வார்கள். அது எதுனா கானான் தேசத்தை சுதந்திரத்துக் கொள்வார்கள். அப்ப ஆண்டவர் அப்பா தாத்தாக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை தொடர்ந்து கீப்ப பண்றாரு. அதை குறைக்கவே மாட்டேங்கிறார். 26வது அதிகாரம் 5வது தாத்தா ஆபிரகாமுக்குள்ள நம்ம பார்த்தாச்சு. அப்பா ஈசாக்குக்கு இதே ஆசீர்வாதம். ஆதியாகமம் 26:5 நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திர போல பெருக பண்ணேன். உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை யாவையும் கொடுப்பேன் தந்தேன். அவர்கள் பூமியெல்லாம் சகல ஜாதியும் ஆசீர்வதிக்கப்படுவார். ஆண்டவர் ஆபிரகாம் கொடுத்தாரு, ஈசாக்கு கொடுக்கிறாரு, இப்பொழுது யாக்கோபு கொடுக்கிறார். 12வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 26:12 ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை வைத்தான், அவனை ஆசீர்வதித்ததினாலே 100. சரி, உங்களுக்கு நான் 3 தலைப்புகள்ல 3 கொடுப்பேங்கிறத நம்ம பார்த்தாச்சு. 4வதாக என்ன கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார்னா, பெயர் மாற்றத்தை கொடுப்பேன். அது என்னன்னு பார்ப்போமா? ஆதியாகமம் 32:10 32வது அதிகாரம் 10வது வசனம். ஒரு கோளோடு நான் போனேன். 32:12 பாருங்க. தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன் அப்படிங்கிற. அவர் பெருக பண்ணுகிறேங்கிற தேவன் என்ன செய்யறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 35:10 இப்பொழுது உன் பெயர் யாக்கோபு, இனி உன் பெயர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பெயர் வழங்கும். இஸ்ரவேல்ங்கிறது என்ன அர்த்தம்னா, உன் சந்ததியிலிருந்து ராஜாக்கள் வரும். இன்னைக்கு பாருங்க, இஸ்ரவேல்ங்கிற ஒரு தேசம் இந்த பெயர் மாற்றத்தில் வந்தவற்ற கிடைச்சு. நான் உனக்கு தருவேன்னு சொன்னவர் இன்னைக்கு வர ஒரு பெரிய தேசம் யாருடைய பேர் இருக்குது? வெறும் கையோடு போனிக்கிறார். ஒரு கோல் தான் என்கிட்ட வச்சுக்கிறார். ப்ராமிஸ். இது என்ன ப்ராமிஸ்? சேஞ்ச் ஆஃப் நேம். 11வது வசனம். நீ பலுகி பெருகி உன்னிடத்திலிருந்து உண்டாகும் ராஜாக்கள் உன் சந்ததி. ராஜாக்கள், எத்தனையோ ராஜாக்கள் நம்ம பார்க்கிறோம். சரி, கடைசியாக 5வதாக ஆண்டவர் என்ன கொடுப்பேன் அப்படிங்கிறத பார்த்து நம்ம செய்தி முடிக்கணும். திரும்ப சொல்றேன், ஆண்டவர் கொடுப்பேன்னு சொல்றது எல்லாமே உலக மனுஷர்களால் கொடுக்க முடியாது. ஒரு அப்பாட்ட மகன் சண்டை போட்டு எப்பா எனக்கு ஒரு கார் வேணும்னு கேட்டுவாங்க. அப்பா சொல்றது வேண்டாம்ப்பா, எனக்கு வேணும்ப்பா. சண்டை போட்டு வாங்கி அது ஆக்சிடென்ட் ஆகி எனக்கு என்ன ஆகும் எனக்கு தெரியும். அப்பாவால் ஒரு கார் வாங்கி கொடுக்க முடியும், ஆனால் இதை செய்ய முடியாது. கடைசியாக 5வதாக தூர பார்வை. தூர பார்வைனா தீர்க்க தரிசனம். வாசிப்போமா? ஆதியாகமம் 49வது அதிகாரம் 1 யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாளில் உங்களுக்கு நெருங்காரியத்தின் அறிவு. கடைசி நாட்களிலேனா தூரத்து பார்வை. இன்னைக்கு 2வது நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆனா என் ஆண்டவர் என்னை இப்படி ஆசீர்வதிப்பார்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த தூர பார்வையில தெளிவாக ஒவ்வொரு கோத்திரத்தையும் சொல்றாரு. நம்ம எல்லா கோத்திரத்தையும் நம்மளால பார்க்க முடியாது, ஆனா ஒரு கோத்திரத்தை நம்ம பார்க்கலாம். அது என்னன்னா 10வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். சமாதான கர்த்தர். நல்லா கேட்டுக்கோங்க, கர்த்தர்னாலே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இது நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இதை ஒரு கையில நீங்க வச்சுக்கிட்டு ஆதியாகமுக்கு வாங்க. இந்த கர்த்தர் அப்படின்னா என்னன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆதியாகமம் 1 அதிகாரத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா தேவன்கிற ஒரு வார்த்தையை பார்க்கலாம். தேவன் இருக்கா? தேவன் வெளிச்சத்தை எல்லாமே தேவன். தேவன் இது பிதாவாகிய தேவன். சரியாங்க.
ஆனா 2வது அதிகாரம் 3வது வசனத்துல வரைங்க தேவன் தம் சிஸ்டத்தெல்லாம் பார்க்கிறார். 4வது வசனத்துல இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உள்ள வைக்கிறார். தேவனாகிய கர்த்தர் பூமியிலே வானத்தையும் சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே இவைகள். 2வது அதிகாரம் 4வது வசனம் தேவனாகிய கர்த்தர் படகுல மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு அப்புறம் பேதுரு நம்ம ஆண்டவரை பார்த்தோன்னா கர்த்தர் அப்படிங்கிறார். கர்த்தர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த கர்த்தரை தான் யாக்கோபு தூர பார்வையில பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார் பார்த்தோம்னா ஆதியாகமம் 49வது அதிகாரம் சமாதானத்தின் கர்த்தர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு ஏசாயால் நம்ம பார்க்கிறோம். அவருக்கு அநேக பேர்கள் இருக்கு. அதுல ஒரு பேர் சமாதான கர்த்தர். அவர் 1000 வருஷாட்சி வர அவருடைய பெயர் சமாதான கர்த்தருங்கிற ஒரு காரியத்தை தூர பார்வையில யாக்கோபா பார்க்கிறார். சமாதான கர்த்தர் வரும் அளவு செங்கோல் யூதா. செங்கோல்ங்கிறது ஒரு ஆளுகை. அந்த ஆளுகை யாருடைய கருத்துக்கு மட்டும் போகும்னா யூத ராஜ சிங்கம். யூதா கோத்திரத்தில் வருகிற யூத ராஜ சிங்கம். வெளிப்படுத்துதல் 5வது அதிகாரத்துக்கு வாங்க, நீங்க பார்க்கலாம். 5வது அதிகாரம் 5வது வசனம். அங்க யாக்கோபு பார்க்கிறத இங்க நாம பார்க்கிறோம். அப்பொழுது மூப்பர்கள் அள வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கம் தாவீதின் வேர். அதிகாரம் வச்சிருக்க இவரை எங்க பார்க்கிறாரு? தூரத்துல பார்க்கிறாரு. தொடர்ந்து பார்ப்போமா? ஆதியாகமம் 49வது அதிகாரம். நியாய பிரமாணிகள் அவன் பாதங்களை விட்டு விடு, ஜனங்கள் அவரிடத்திலே சேருவார்கள். ஜனங்கள் எப்படி வராங்க? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த நாட்கள்ல அவர் எங்க போனாலும் அவர் பின்னாடி ஒரு கூட்டம் வந்துகிட்டே இருப்பாங்க. அவர்கிட்ட வந்த அத்தனை பேர் சுகத்தை பெற்று தான் சொல்லுவாங்க. யாரு வெறுங்கையா போறாங்க, சாப்பாடு இல்லாம வருவாங்க. ஆண்டவர் வந்து சேர்றாங்க. சேரும் பொழுது திரளான ஜனத்தை பார்த்து மனதுருகி இவங்களை வெறுமையா அனுப்பக்கூடாது, ஃபுட் சாப்பாடு கொடுத்து அனுப்பிடுவாங்க. சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் தன் தாய் சீசண்ட ஒப்பு கொடுத்துட்டு தான் அவர் மறிக்கிறார். கொடுக்கிற தேவன் தன்னத்தில் வந்த எல்லாருக்கும் அவர் கொடுப்பார். அதைத்தான் நம்ம அங்க பார்க்கிறோம். ஆதியாகமம் 49வது அதிகாரம் 10வது வசனம். ஜனங்கள் அவரிடத்திலே சேருவார்கள். சரி, ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லிட்டு நான் செய்தி முடிக்கிறேன். ஒரு ஊழியக்கார தம்பி, சின்ன பையன், ஒரு 22 வயசு தான் இருக்கும். அந்த பையன் 22 வயசு, இப்பதான் கல்யாணம் ஆச்சு. அப்ப எங்கள்கிட்ட அந்த மண்டபம் இருந்துச்சு. எங்களுடைய பிரேயர் செல்ல ஒரு பிரேயர் லீடர் எங்கள்கிட்ட இருந்தார். ராஜா சிங் அப்படின்னு பேர். நல்லா டாலா, ஃபேரா, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருப்பார். அவர் எப்பவுமே ஜிபிச்சுக்கிட்டு இருப்பார். அவர்கிட்ட அந்த பையன் வந்து, பிரதர், நான் ஒரு பிரேயர் ஒரு 3 நாள் வச்சிருக்கேன், நீங்க அதை லீட் பண்ணணும். அவர் எதுக்காக ஜெபம் பண்ணணும்ட்டு, ஆண்டவர் எனக்கு விசேஷமான வரங்களை கொடுக்கும், அந்த வரத்திற்காக நீங்க ஜெபம் பண்ணணும். என்னப்பா வரம்? நான் ஓப்பன் ஏர்ல பிரசங்கம் பண்ணானா பிரதர் டிஜிஎஸ் தினகரனுக்கு எவ்வளவு கூட்டம் வந்துச்சோ அதே கூட்டம் வரணும். இதுக்காக நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும் எனக்காக. இவரு என்கிட்ட வந்து சொல்றாரு, வேண்டானே நான் சொல்ல முடியாது, பண்றேன்னே சொல்ல முடியாது, தம்பிக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனா அவர்கிட்ட எதுவுமே காசே கிடையாது, மண்டபம் ஃப்ரீ. ஆனா அந்த மைக் செட்டுக்கார அண்ணாச்சு 3 நாள் கழிச்சு காசு கேட்டதுங்க, உங்க டாக்டர்கிட்ட போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டான் அந்த பையன். அவர் எங்கிட்ட வந்து கேட்டாரு, சார் 3 நாள் பாட்டா போட்டேன் சார், என் மைக்கை தான் சார் யூஸ் பண்ணாங்க, காசு கேட்டா உங்கள்கிட்ட வாங்க சொல்லிட்டாரு, பில்லு எவ்வளோங்க கேட்டேன், நான் தரேன்னு சொன்னேன். சார் கையில இருந்து கொடுக்க வேண்டாம் சார். இன்னைக்கு வர அந்த பையன் சும்மா இருக்கான். அவனுக்கு ஒரு ஆசை, எல்லாரும் அவனை பின்னாடி வரணும். ஆனா பிரதர் டிஜிஎஸ் தினகரன் ஒரு கேசட்ல அவர் சொல்றதை நான் கேட்டிருக்கேன். அவர் சொல்றாரு, இன்னைக்கு என்னைய பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, ஆனா என்னுடைய ஆரம்பம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பேங்க்ல வேலை முடிச்சுட்டு ஒரு முச்சந்தில வந்து ஒரு ஹேண்ட் போனை வச்சுக்கிட்டு நான் மைக்ல இயேசு நல்லவர்,
இயேசு நல்லவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அநேகர் என்னை வேடிக்கை பார்த்துட்டு இகழ்ந்துட்டு போயிருக்காங்க. அன்னைக்கு என்னை யாருன்னே தெரியாது. ஆனால் ஒரு ஸ்டேஜில் நான் ஆலயத்தில் போய் கேட்பேன், ஐயா நான் ஒரு செய்தி சொல்லட்டா அப்படின்னு கேட்பேன். இங்கே பாருங்க, 10 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் பேசக்கூடாது பார்த்துக்கோங்க அப்படின்னு என்கிட்ட சொன்ன எத்தனையோ சபை இருக்காங்க. ஆனால் தொடர்ந்து உண்டரோடு இருந்து 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 என்னை உயர்த்திருக்க. இன்னைக்கு 10,000 வர்றாங்களா 20,000 வர்றாங்களா எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய குரோத் இப்படி தான் இருந்துச்சுன்னு சொல்லி. ஆனால் நான் சொல்ற சகோதரனுக்கு அதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. ஸ்ட்ரெயிட்டா 10,000 20,000 வேணும். அதுக்காக ஒரு பிரேயர் செட். ஆனா இங்க நம்ம பார்க்கிற தூர பார்வையில் யாக்கோபு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 49வது அதிகாரம் 10வது வசனம், ஜனங்கள் அவரிடத்துல சேர்வார்கள். அவங்க வருவாங்க, இங்க பார்க்கிறார். ஜெபிச்சு படிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. கிவிங் காட், கொடுக்கிற தேவன் என்னெல்லாம் கொடுத்தார்கள் நாங்கள் தியானித்தோம் ஐயா. இதே தேவன் எங்களையும் இதே போல ஆசீர்வதித்து எங்கள் சந்ததிகள் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜனங்களின் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.